போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2026 புத்தாண்டு ஒரு வருட காலங்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத கோள்களுடைய சாரம் கொண்டு பொது பலனா சில குறிப்புகள் பேசுவோமே. சரி, இது வரைக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏதாவது இடத்துல பிரச்சனை, அம்மாவுக்கு எனக்கும் பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதே போல முட்டி வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகளை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. விருச்சிக ராசி நண்பர்கள் புத்திர வழியில குழந்தைங்கள்ட்ட எனக்கு அனுகூலம் இல்லை, நல்லாவே படிக்க மாட்டேங்கிறாங்க, நான் எதை சொன்னாலும் என் குழந்தைங்க மேல கோபப்படுறாங்க, இப்படிலாம் பல விஷயங்கள்ல புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த 2026 ஒரு பொற்காலமாக மாறப்போகுது. இது ஒரு உண்மையான வார்த்தையும் கூட. 2026ல விருச்சிக ராசி நண்பர்களுக்கு புத்திர வழியில அனுகூலம், குழந்தைகளுடைய கல்வியில அனுகூலம், அவர்களுடைய ஆரோக்கியத்துல சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏற்படுது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் தன்னம்பிக்கையோடு புத்துணர்ச்சியோடு அற்புதமான முயற்சியாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வளர்ச்சியான சூழ்நிலையை, முன்னேற்றமான சூழ்நிலையை, தன்னம்பிக்கையான முயற்சிகளாக, வெற்றி அடையக்கூடிய முயற்சிகளாக அமையுதுன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 2026 சிறப்பான வருடம் இந்த வருடம். அதே போல இறைவனுடைய அனுகிரகம், தந்தையாரோடு இணக்கமா இருக்கக்கூடிய சூழ்நிலை, உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம், குருவினுடைய வழிகாட்டுதல், பல நன்மையான விஷயங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு 2026 அமையுது. உங்களுடைய முகத்தை பார்த்தாவே பல காரியங்கள் அனுகூலமாகும். உங்களுடைய முக அமைப்புக்குன்னு இந்த காலகட்டங்களில் 2026ல இதுவரைக்கும் நமக்கு செய்யக்கூடாதுன்னு நினைச்சவங்க கூட, உதவி செய்யக்கூடாது, உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சவங்களுக்கு கூட உங்களுடைய முகத்தினுடைய அமைப்பு, அந்த முகத்தில் இருக்கக்கூடிய இறை அருள் என்ன செய்யும்? ஒரு அற்புதமான மாற்றத்தை அடுத்தவங்கள்ட்ட ஏற்படுத்தும். நன்மையான விஷயங்கள், அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் 2026ல ஏற்படுது. சரி, நன்மையான பலன்கள் எல்லாம் இன்னும் மேல நடக்கணும் இல்லையா? எதிர்மறையான பலன்கள் குறையணும். இறை வழிபாடு இதற்கு ரொம்ப அவசியம். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல ஒரு தீபம் இட்டு அந்த தீபத்தை கண்களை சிமிட்டாது ஒரு 10 நிமிடம் பாருங்க. பார்த்துட்டு கோவில்ல சுவாமியை வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணிட்டு சுத்தி வரக்கூடிய வளாகத்துல ஏதோ ஒரு இடத்துல அமைதியா ஒரு 10 நிமிடங்கள் அமைதியா உட்கார்ந்து இந்த புருவ மத்தியில அந்த இறை சக்தியை நினைச்சு உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் அங்கிருந்து அந்த இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. மாற்றங்கள் நடப்பதை நீங்களாகவே உணர முடியும். படிப்படியா மாறும் மாற்றங்களை நீங்களாகவே உணர முடியும். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.